ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்குள்ளா எங்கள் அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில சில வேதத்தின் ரகசியங்களை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டால் வெற்றியாய் சாட்சி வாழ முடியுமே. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். இன்றைக்கு எப்பொழுதுமே பாருங்களேன், ஒரு பயத்தோட நடக்க வேண்டியது இல்லையா? ஒரு பயம், ஒரு திகில், ஒரு கலக்கம், என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, ஏது நடக்குமோ இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா எண்டு வரலும் யோசிக்க வேண்டியது. நீ கவலைப்படாதீங்க, உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கைகளில். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்யற சில காரியத்தை பாருங்களேன். ஆண்டவர் சிலவற்றை எப்படி மாற்றுவார் தெரியுங்களா? பயங்கரமான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற நேரத்துல 2 ராஜாக்கள் 7:6 வாசிக்கும் பொழுது ஒரே நாளில் கொடிய பஞ்சத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களை வாட்டி வதைக்கிற கொடிய பஞ்சமா இருக்கலாம், மன கஷ்டமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், இன்று விடுதலை உண்டு. ஆமென், ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், அதான் சொல்றாரு 2 ராஜாக்கள் 6:25-30 வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு யுத்த சத்தத்தின் இரைச்சலை கொண்டு சத்துருக்களை விரட்டி அடித்து பஞ்சத்தை மாற்றி போட்டார். நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும், ஏது நடக்கும் யோசிக்க வேணாம். நீங்க அதை கர்த்தருடைய கையில விட்டுட்டீங்கன்னா ஒரு சத்தத்தின் இரைச்சலை வைத்து ஒரு பஞ்சத்தை மாற்றக்கூடியமானால் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே மாறாமல் இருக்குமோ கஷ்டங்கள்? ஹல்லேலூயா. மாறாமல் இருக்குமோ நஷ்டங்கள்? தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தரை துதிக்கும் துதியிலே மகா பெரிய வல்லமை உண்டு. கர்த்தரை துதிக்கும் பொழுது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது பெரிய விடுதலை உண்டு. துதிக்க 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 அபிஷேகம், வல்லமை, கிருபை இறங்கி வருகிறது. கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த நோக்கமே அவரை துதிக்கும்படியாய். 43:21 ஏசாயா சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம அவருடைய துதியை சொல்லி வரோமா? சுய புராணம், சொந்த புராணம், சொந்த பேரு, புகழ், பட்டம், படிப்பு, அந்தஸ்து, நம்மளுடைய பலம், காரு, பங்களா, வீட சொல்றோம். எதை சொல்றோம்? எங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைச்சா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர சொந்த புராணத்தை அல்ல. கர்த்தர் என்னை தாழ்வில நினைத்தவர். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்த கூடுமானால் அவரை நம்பி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு பெரிய காரணம் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதாங்க விசுவாசம். இந்த துதிக்க 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 அற்புதம் அடையாளம் பின்தொடருமே. சிலர்தான் துதிக்க மாட்டாங்க. யார் அவங்க தெரியுமா? ஏசாயா 38:18 சொல்லுகிறது, பாதாளம் கர்த்தரை துதிப்பதில்லை, அவரை போற்றுவதில்லை. அவ்வளவுதான். அங்க துதி இல்லல்ல. பாருங்க, சங்கீதம் 30:8 சொல்லுகிறது, புழுதி கர்த்தரை துதிப்பதில்லை, அவரது சத்தியங்களை அறிவிப்பதில்லை. 115:17 சங்கீதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அதான் அவ துதிக்கலனா அது போனதான் துதிக்காது, பாதாளம் துதிக்காது, புழுதி துதிக்காது. நான் ஜீவனுள்ள ஆண்டவருடைய நாமத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேனே, நான் துதிக்காமல் இருப்பது எப்படி? சங்கீதம் 115:18 சொல்லுகிறது, நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஏசாயா 38:19 சொல்லுகிறது, நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே துதிப்பான். ஹல்லேலூயா. எனக்கு ஜீவனை கொடுத்து, சந்தோஷ சமாதானத்தை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, எல்லா விதமான நல்ல சமுதாயம், நல்ல பிரதம மந்திரி, நல்ல முதல் மந்திரி, நல்ல நாடை கொடுத்தாரே, ஸ்தோத்திரம் என்று துதிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமாய் நன்மைகளை தருவாரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவர் இந்த நாளிலே கர்த்தாவே, பிள்ளைகள் மனதார துதித்தால் கூட அவங்க உள்ளத்துல பெரிய பாரம் உண்டு ஆண்டவரே. பல கஷ்ட நஷ்ட போராட்டங்கள் உண்டு, அதை மாற்றுவீராக. துதியின் வல்லமையை ருசி பார்க்கட்டும் ராஜா. சாட்சியா நிறுத்துங்க, தடைகளை முறித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தால் என் தேவனது செய்யும்படியாய் உடைய பாத வழியிலே தாழ்மையாய் ஒப்புக் கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.